வெல்கம் டு சிஎம் கணேஷ் vlogs. என்ன பண்றான்னு பாக்குறீங்களா? சமையல் செய்ய போறோம் எல்லாரும் சேர்ந்து. இப்ப ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துருக்காங்க. அது என்ன சமையல் கேட்டீங்க, ஷாக் ஆயிருவீங்க. ஏதோ சிக்கன் எடுத்து செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி எல்லாம் வாங்கி வந்துட்டானுங்க. நானே இதை போய் சொல்றானுங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நிஜமாலே வாங்கி வந்து தக்காளி வச்சு கட் பண்ணி கிடைக்கிறானுங்க. ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் மட்டும் உள்ள போன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். மீதி ஒருத்தன் கேமரா வச்சுட்டு அவன் போயிட்டு சிக்கனுக்கு செய்வான். ஆல்ரெடி அவன் கட் பண்ணிட்டே இருக்கான். அது இதை பார்த்து செய்றீங்கன்னு கேட்டா யூடியூப்ன்றாவா? எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டா வருமா என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும் சாப்பாடு செய்யாது, நான் மட்டும் சாப்பாடு. நம்மளுக்கு அதுதான் வரும், அதுக்கு மேல வேற எதுவும் வராது. கரெக்டா நீ எப்படி இருக்குதோ அது முக்கியம் இல்ல, வேற அதுக்கு அப்படியே சாப்பிடலாமே. சிக்கன் எடுத்து எனக்கு அப்படியே தந்து எனக்கு மட்டும் எல்லாரும் சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடணும். அவ்வளவுதான். எல்லாமே வயிற்றால போகும், காலையில் வயிற்றால போகும். இன்னும் எத்தனை ஒண்ணு அவியல எங்க ஆளே இருக்கணும். வரானுங்களா? அவங்க வேலைலாம் வரல, ஆளு வர மாட்டாங்க. ஆள் வராங்க. சரி, இன்னும் உள்ள ஃபுல்லா நிறைய ஐட்டம் வச்சிருக்கானுங்க. உள்ள எல்லாம் போயிட்டு அரிசி அது இதெல்லாம் பண்ண போறானுங்க. இவனுங்க பண்ணிடுவானுங்களா இல்ல பண்ண மாட்டானுங்களான்னு ஒரே குழப்பமாக்குது. எனக்கு தெரிஞ்சே டவுட் தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சிருக்கோம், ஆனா அது சாப்பாடு மட்டும் தான் செஞ்சிருக்கோம். குழம்பு போயிட்டு சேருவ மாதிரி வாங்கி வந்துட்டோம். அப்படி செஞ்சிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட்டுல செய்யறது. இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. நாங்க பாக்கலாம் எப்படி வருதுன்ட்டு. வாங்க சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு அவ்வளவுதான். ஒரு ரெடியா இவனுங்களை வச்சு சமைக்க போறானா? இவனுங்க சமைக்க போறாங்களா? சாப்பிட்டோமா இன்னைக்கு? சாப்பிட்ட மாதிரிதான் இன்னைக்கு. அதே மாதிரி 10 மணி நைட் 1 மணிக்கு வந்துருமா? அவனுக்கு 10 நிமிஷம் செஞ்சிருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வச்சுட்டு எதுக்கும் ஹோட்டல் வாங்கி வந்து வச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சரி நம்ம வீடியோ பண்ற இதுல போய் வாங்கி இவனை பத்தி வெளியே வாடா. ஆல்ரெடி 1 2 3 4 5 6 7 ஒரு 8 பேர். இப்போ மொத்தம் நம்ம 2 பேர் அரிசி டிபார்ட்மெண்ட். பெஸ்ட் ரைஸ் வைக்கலாம், அவ்வளவுதான். அவங்க எல்லாருமே சேர்ந்து சிக்கன் செய்ய போறாங்க. நாங்க 2 பேர் செஞ்சு அரிசி ரொம்ப கஷ்டமாச்சிடாது. தண்ணி ஊத்தணும், தண்ணி கரெக்டா ஊத்தணும், கஞ்சி தான் வேணும். ஆமாடா டே, இதை வேற நம்ம எடுத்து நம்ம எப்பயும் கஷ்டப்பட்டுதான் எடுக்கும். எப்பயும் எல்லா வேலையும் ஈஸியா இருக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. ஈஸியா இருக்கிறதெல்லாம் சின்ன பசங்க. இவனுக்கு என்ன சிக்கன் நான் போடுவானுங்க, வெறுக்குவானுங்க, அப்புறமேட்டு தண்ணி ஊற்றுவானுங்க, வெந்துருச்சு, அவ்வளவுதான் எடுத்து வச்சிடறாங்க. நம்மளுக்கு அப்படியா? கழுவணும், தண்ணி ஊத்தணும், மெஜர்மெண்ட் பண்ணணும், அது கரெக்டா வரணும். சாப்பாடுங்க தான் கொழும்பு சாப்பிட முடியும். ஆரம்பிக்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே, ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சக்கறி மஞ்சள் போட்டு கழுவிங்க. சூப்பரு. இது கறியாடா? டிஷர்ட் போடாம வந்து டிஸ்டர்ப் பண்றானா? என்ன எதுனா உள்ள ஸ்கிரீனுக்குள்ள வந்து பேசு. எதுனா ஸ்கிரீனுக்குள்ள வாடா. இது போதுமா? இவ்வளோ இருக்கிறதே கிச்சன் ஷேப் இவ்வளவுதான். இதுல இத்தனை பேர் நின்று சமைக்க போறோம். நான் இப்ப இது மேல ஏறி அங்க உட்காந்து அவ்வளோ ஏறி நின்னுக்கோ. மேல இப்ப பாரு, தமிழ் பேசுறா. தமிழ்ல வருது கொழுப்புன்றான் அவனுக்கு. இப்பதான் நீ சொன்னா சூடாவே இல்ல. அவங்களுக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் முன்னாடி. சூடா இல்ல. ஓ, இப்பதான் தெரியுது யூடியூப் எங்கன்னு. இது யூடியூப். போட்டுக்கிறாங்களா? இல்ல, இதுதான் யூடியூப். நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்கும். யூடியூபா?
டேய் vlog எடுத்துட்டு இருக்கேன் தமிழ்ல பேசுறேன் நல்லா சிஎம் கணேஷ் லாக்ஸ் ஏன் போறா இல்ல தமிழ்ல பேசு அவ கொஞ்சம் கூச்ச பண்றானே ஏய் நம்ம ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம சேனல் தான் தம்பி பத்தா டி-ஷர்ட் இல்லாம சுத்துறான் ஆமா கரிக்குலம் தானே செய்யறோம் இது எதுக்கு போன் கொடுங்க போன் அது வேற இது என்ன வேற இது அம்மா நாளைக்கு காலையில நாளைக்கு இது லட்டு எல்லாம் போடுவீங்களா இவங்க ஆரம்பிச்சு 2 நிமிஷம் கூட ஆகல எல்லாத்தையும் போட்டாங்க உள்ள 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் போட்டாங்கன்னா சரியாச்சு வேகுமா வேகாதா சரி வேணுமா வேணவா சார் நீங்க என்ன இருந்தாலும் அதை அங்கேயே கிண்டின்னு பேசணும் அதெல்லாம் இங்க வரக்கூடாது தக்காளி இங்கே வச்சுருக்காங்க நம்ம சாப்பிடுறதுக்கா அது உங்களுக்கு தான் சாப்பிடலாம் தப்பு இல்லை இது விளையாடு 1/2 கிலோ இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேவையான கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கலாம் தக்காளியே நல்லா இருக்கு ஏய் யார் அவன் தக்காளி சாப்பிட்டு கிடக்குறான் நம்ம பப்ஜி தக்காளி செம்மையா இருக்கும் முன்னாடி வரதுங்கிறாட்டா நினைக்கிறேன் நான் ஹெட்ஷாட் அடிக்கிட்டா ஒரே போல காப்பிரைட் கொடுக்கணும் என் சேனல் காப்பிரைட் கொடுக்காதீங்க இவனுக்கு என்ன காப்பிரைட் கொடுங்க இவன் தான் பிடிக்கிறான் எனக்கு என் சேனலுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இதை பண்றான் அந்த வடிவேலுக்கு அவர் தான் நம்ம என்ன கேமராமேன் தமிழ் எடிட்டரு அதெல்லாம் அவர் தான் நோ பேட் வேர்ட்ஸ் நோ பேட் வேர்ட்ஸ் ஓகே நான் கல்யாணம் வந்துடுறேன் அதுக்கப்புறம் ரைஸ் நான் விசில் வைக்கிறேன் அங்க சந்தி வேலை இருக்கு முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் நான் வீடியோ ஆன்லைன் இருந்தா பாத்துக்காங்க ஒரு நிமிஷம் டெஸ்டெல்லாம் வச்சுக்கிறீங்க ப்ரோ லைட்டா ப்ளூ பொடி போடலாம் ப்ரோ லைட்டா ப்ளூ பொடி சார் கேமராமேன் நீங்க பாருங்க அங்கே பாக்குறீங்க நம்ம சாப்பாட்டுல ப்ளூ பொடி போடலாமா சாப்பாட்டுல ப்ரோ என்ன ப்ரௌன் கலர் சாப்பிடறா ப்ரௌன் கலர் சாப்பிடலாம் டிஃபரெண்டா யோசிக்கலாம் ஏற்கனவே இவங்க சைடுல சாப்பிட முடியாது நினைக்கிறேன் நான் இப்பவே டேஸ்ட் பார்க்க மாட்டேன் வீடியோ கல்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படியே உட்கார்ந்து வைய ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க எல்லாம் நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வரையும் எச்சுதான் ஊரும் என்ன லைட் எல்லாம் கம்மி அடிக்கிறதுல நான் டாக்ஸ் போட்டிருந்தியா ஏய் அவன் மேல வந்துட்டா வெள்ளக்காரக்காம ஒரு வீட்டுல எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க என்ன பண்றதுடா அதுக்குதான் ஒரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்றது அடுத்த கல்யாணம் கிடையாது எங்க டீம்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் இவருக்கு தான் இவ்வளவு நேரம் எனக்கு ஆப்போசிட் எனக்கு நல்லதா தானே பேசு நேரா திடீர் டீம் மாறிட்டேன் செகண்ட் மேரேஜ் நிவாஸ்க்கு நீ வந்து டவுட் போட்டு சுத்தி நின்னான் இவன் தான் அந்த வழியில சிக்கன் போடு அங்க வாங்க கேமரா கொடு தூக்கி வெளியே போடுங்க ஒரு காஸ்டியூம் மாத்திரம் நம்ம இன்னொரு காஸ்டியூம் ஓ மை காட் இங்க வர தலைவர் வெல்கம் டு சிஎம் கணேஷ் ரூம் வெல்கம் டு சிஎம் கணேஷ் குக்கிங் சேனல் தமிழ் ஒன்லி தமிழ் என்ன இது அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க கேஸ் எல்லாம் பண்ணி வந்துட்டீங்களா கெட்டப் சேஞ்ச் பண்ணுங்க நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணேன் சார் அவருக்கு சார் மாஸ்க் என்ன வச்சு கண்டென்ட் சார் கேஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க என்னப்பா நம்ம
எல்லாம் ஃபுல்லா சையா இருக்கிறாங்க வரவேடா. இவன் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா ஃபர்ஸ்ட் டிஷர்ட் போடாம சுத்தி இருக்கான். அப்புறமா ஒரு அப்பர் போட்டான். இப்ப டிஷர்ட் போட்டு வந்தாங்க. அவ்வளோதான் ஒரே சமையல் செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் மாஸ்டர் சூப்பராக இருந்துச்சு. ஒரு அளவு பரவாயில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறானுங்க எல்லாமே. எல்லாரும் சேர்ந்து செய்யறது தான் எனக்கு தெரிஞ்சு. ரைஸ் பரவாயில்லடா. ஒன்றும் சாப்பிடலையா? சரி சாப்பிட்டு 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 பார்த்து சொல்லு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ரைஸ் எப்படின்னு சொல்லு, குழம்பு எப்படின்னு சாப்பிட்டு சொல்லிட்டு சொல்லு. பரவாயில்ல. ஒருத்தன் போயிட்டான். அபி இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் வரத்தான் இல்லை. அவ்வளோதான். அவங்க லாஸ்ட் வரையும் இருந்துட்டு லாஸ்ட்ல சாப்பிடாம போயிட்டான் பாவம். வாங்க பயங்கரம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு தானே எல்லாமே. இந்த அளவுக்கு வர நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமா நம்மளே காலி பண்ணிடுவோம். பயங்கரம். செஞ்சது நான் தான். எல்லா பேருமே அவங்களதான் செஞ்சது அவ்வளவு வேலை சாப்பிடுறாங்க. ஆனா எல்லா பேருமே இறக்கி வரலாம். என்ன ஒரு கொரோனா திடீர்னு இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. அதனால கொஞ்சம் சேர்வா கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டேஸ்ட் ரொம்ப இருக்கப்பா. நம்ம திறமை இருக்கு. நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா வேற லெவல் இருக்கு. நல்லா வராதுன்னு நினைச்சேன். பயங்கரமா வந்திருக்கு. பயங்கரம் தயங்கணும். ஆதி ரிவ்யூ சொன்னா எப்படி இருக்குமா? ஆதி என்ன தெரியுமா சொல்லிருப்பான்? அவன் மனசாட்சிப்படி சொல்லிருந்தான். பசங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான். நவ்யா, ஜெனிஃபர் அவங்க கையில சாப்பிட்டாதான் அது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அவன் பேர் என்ன? தேஜுவா. ஆல்ரெடி தேஜு அந்த பொண்ணு செஞ்சதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அவன். தேஜு குட்டி எங்க இருக்கப்பா? எஸ்.